அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வேங்கை வயல் கிராமத்துல குடிநீர் தொட்டில மனித கழிவு கலந்த விவகாரம் தொடர்பாக கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக சிபிசிஐடி காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. அவங்க புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதுல 3 பேரது பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. தனிப்பட்ட விரோதம் காரணமாக, முன்விரோதம் காரணமாக தான் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கு அப்படின்னு புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா இந்த அறிக்கை சரி கிடையாது, இதுல பல சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சில கட்சிகள் சந்தேகங்களை எழுப்பியிருக்காங்க. குறிப்பாக பாஜக, விசிக போன்ற கட்சிகள் சிபிஐ விசாரணை இதுல தேவை அப்படின்ற ஒரு வலியுறுத்தலையும் முன் வச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில தான் இன்னைக்கு நாம நேர்பட பேச நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். சிபிஐ விசாரணை கோரும் பாஜக, விசிக, மார்க்சிஸ்டுகள் தமிழக காவல்துறையின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குகிறதா வேங்கை வயல் அப்படின்ற தலைப்புல கருத்துரையாளர்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன். விசிகாவிலிருந்து திரு பாவலன், வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன், அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அப்பாஸ், பத்திரிகையாளர் திரு தா பிரகாஷ், தொலைத்தொடர்பு மூலமாக நம்மோடு இணைந்திருக்கிறார் மனித உரிமை செயற்பாட்டாளர் திரு எவிடன்ஸ் கதிர். ஐவருக்கும் வணக்கம். முதலாவதாக திரு கதிர், 300க்கும் மேற்பட்டவர்கள் கிட்ட விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. 100க்கும் மேற்பட்ட செல்போன்களை சைபர் பகுப்பாய்வும் பண்ணியிருக்காங்க. டிஎன்ஏ பரிசோதனை பண்ணியிருக்காங்க. உண்மை கண்டறியும் சோதனை நடைபெற்றிருக்கு. இத்தனை விஷயங்களையும் தாண்டி சிபிசிஐடி ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்கிறார்கள். அதுல என்ன சிக்கல், என்ன சந்தேகம் உங்களுக்கு? இந்த விசாரணை பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் கண்டுபிடிக்க முடியல. அன்றைக்கி அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்க, அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் வரல. இரத்த மாதிரி சோதனையும் பண்ணாங்க, அதுலேயும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. நான் ஏன் சிபிசிஐடியை இந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக அவங்க விசாரணை பண்ணியிருக்காங்கன்னா, சம்பவம் நடந்தது 26 வெளியில் வந்திருக்குன்றாங்க. இன்றைக்கி ஒரு கதை விட்டுருக்காங்க சிபிசிஐடி. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த முரளிராஜா என்ற ஆள் இருக்கார் பாருங்க, இந்த நபர் 3 பேர்த்தில் முரளிராஜா என்ற ஒரு நபர், அவங்க தந்தை ஜீவானந்தம் முத்துக்காடு பஞ்சாயத்து பிரசிடென்ட்டோடைய கணவர்கிட்ட அவர் தகராறில் ஈடுபட்டார், அந்த முன்விரோத காரணமாக தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு இந்த முத்துராஜான்னு சொல்லக்கூடிய அவர், அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் பத்மாவுடைய கணவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் முத்தையா அவர் பேர், அவர் எஸ்சி மக்களுக்கு நாங்கள் நிறைய செஞ்சுருக்கோன்ற மாதிரி ஒரு தீர்மானத்தை போடுறாரு. சாலை வசதி பண்ணிட்டோம், குடிநீர் பண்ணிட்டோன்றாரு. சதாசிவன்ற ஐயா என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஒரு வசதியும் பண்ணலை நீங்கள், ஆனால் எல்லாம் பண்ண மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவர் தான் சண்டை போட்டாரே தவிர இந்த ஜீவானந்தம் சண்டையே போடலை. இங்கே எல்லாருக்கும் தெரியாது, அந்த ஜீவானந்தம் அமைதியானவர். அவர் போய் சண்டை போட்டதாக இன்னைக்கு சிபிசிஐடியில் ஒரு கதையை விட்டுருக்காங்க. இந்த பின்னணியை சதாசிவம் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாரு. எனக்கும் அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுடைய கணவருக்கும் அங்கே வாக்குவாதம் நடந்துச்சுன்றத டிஜிபி, சீஃப் செக்ரட்டரி எல்லாத்துக்கும் அவர் கடிதம் போட்டிருக்காரு. இப்போ சிபிசிஐடி மாற்றா சொல்கிறாங்க. 1. 2, இந்த சம்பவம் 24ஆம் தேதி இதில் கம்ப்ளைண்டர் யாருன்னா கனகராஜ் என்ற ஒரு நபர். அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய குழந்தை கோபி ஆஸ்டி என்ன பண்ணுதுனாக்க அஃபெக்ட் ஆகுறாங்க. 24ஆம் தேதி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அந்த எஃப்ஐஆர் எடுத்து பார்க்கணும். வெள்ளலூர் ஸ்டேஷனில் கிரைம் நம்பர் 239 எஃப்ஐஆரில் ரொம்ப தெளிவாக சொல்லப்படுறது என்னன்னா, 24ஆம் தேதி நாங்கள் சேர்க்கிறோம். மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, புதுக்கோட்டை மருத்துவர்கள் நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் அங்கே மாசு கலந்திருக்கு, அந்த தண்ணியை சுத்தம் பண்ணுங்கன்றது எஃப்ஐஆர்ல வருது. அதனாலதான் 26ஆம் தேதி அந்த பசங்க மேலே ஏறி பார்க்கறாங்க. இதுதான் நடந்துச்சு. இல்ல, மலம் கலந்த மாசுபட்ட நீரை அருந்திய குழந்தைகள் பாதிக்கப்படல அப்படின்னு மருத்துவ ரீதியான அறிக்கையில உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்றாங்க சிபிசிஐடி. மருத்துவ ரீதியான அறிக்கை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த என்ன அறிக்கை? அப்ப அந்த பாதிக்கப்பட்டவங்க கொடுக்குறாங்களே எஃப்ஐஆர் பார்க்க சொல்லுங்க. 239 எஃப்ஐஆர் பார்க்க சொல்லுங்க. அந்த எஃப்ஐஆர்ல சொல்லப்பட்டிருக்கு. 1. 2, இந்த சிபிசிஐடி நேத்து இன்னைக்கு சொல்லல, டே 1லேருந்தே இவன் தான் குற்றவாளி பல முறை மிரட்டி இருக்காங்க. கிட்டத்தட்ட 5-6 முறை இந்த சிபிசிஐடிக்கு எதிராக பெட்டிஷன் போயிருக்கு. இந்த 3 பேருமே சொல்லியிருக்காங்க எங்களை மிரட்டுறாங்கன்றது. முதல்ல டிஎஸ்பி, இது எஸ்சிஎஸ்டி கேஸ், இது முதல்ல இது எஸ்சிஎஸ்டி வழக்கு. எஸ்சிஎஸ்டி வழக்கில் டிஎஸ்பி விசாரணை பண்றாரு. அவர் விசாரணை சரியில்லைன்னு இருக்காது. டிஐஜி தலைமையில் 11 பேர் கொண்டு புலனாய்வு குழு இருக்கிறாங்க. அந்த 11 பேர் புலனாய்வு குழு 7 பேரை
என்ன பண்றாங்கன்னா விசாரணை கூட்டு போறாங்க, எல்லாமே தலித் பசங்க. அதுக்கப்புறம் தான் சிபிசிஐடி கேட்குறோம், இந்த புலன் விசாரணை சரியில்லை என்று சிபிசிஐடி கேட்குறோம். பால்பாடின்னு ஒரு டிஎஸ்பி, அவர் தலைமையில் நடந்துச்சு இந்த விசாரணை. அவர் தலைமையில் நடந்ததும் குற்றச்சாட்டு என்னன்னா இவங்களை வச்சு கடுமையாக சித்திரவதை பண்றாங்க, அடிக்கிறாங்க, மிரட்டுறாங்கன்றது புகார் போச்சு. அதுக்கப்புறம் அந்த பால்பாண்டி என்ற டிஎஸ்பி விசாரணை பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு, அவர் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாரு. புதிதாக ஒரு டிஎஸ்பி ஒரு அம்மையார் இப்போ வராங்க. இப்போ இந்த அம்மையார் தான் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து இவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. நான் கேட்குறேன், நீங்க நீதிமன்றத்தில் கொடுக்குறேன்றீங்க, நீங்க இவ்வளவு பேரை அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, டிஎன்ஏ டெஸ்டுடைய உண்மை என்னன்னு அந்த அம்மையாருக்கு தெரியும், டிஎஸ்பி அம்மையாருக்கு. மலத்தை எடுத்துட்டு திருச்சி ரோட்டில் 7 கிலோமீட்டர் தொலைவில் அதை கொண்டு போய் போட்டாங்க தூய்மை பணியாளர். 5-6 நாள் கழிச்சு போலீஸ் வராங்க, ஒரு மலத்தை எடுத்தோம், அந்த மலத்தை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும், எங்க போட்டீங்கன்னு சொல்லிட்டு திருச்சி ரோட்டில் போட்டோன்றாங்க. இரவு 8 மணிக்கு ஒரு போலீஸ் படை இந்த மலத்தை எடுக்க போகுது. ஒரு சின்ன கவரில் அந்த மலம் இருக்கு, இந்த மலத்தை தான் டிஎன்ஏ டெஸ்ட், இந்த மலம் தான் அந்த மலம்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னு எடுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய இது ஒரு பெரிய புலன் விசாரணையா? நான் என்ன கேட்கிறேன், அனுமானம் கிடையாது, என்ன எவிடன்ஸ் இருக்கு? இந்த பசங்க செஞ்சாங்க, இன்னைக்கு ஒரு கசி விடுறாங்கல்ல, சின்ன சின்ன இந்த ஆடியோலாம் கசி விடுறாங்கல்ல, கிராம மக்கள் இயல்பா பேசுவாங்க, ஒத்துக்காதீங்க, எனக்கு உண்மையை ஒத்துக்காதுன்னு கிடையாது, உங்களை அடிச்சா கூட நீங்க உண்மை பக்கம் இருக்குண்டா, உண்மையை ஒத்துக்காதீங்கன்னு அந்த அம்மா சொல்றாங்களா? அவ்வளோ தூரம் நீங்க அந்த கசியை விடுறீங்க அப்படின்னா என்டையர் கான்வர்சேஷன் கசி விடுங்க, எல்லாருடைய வீடியோவை ஆடியோ கசி என்ன நோக்கம் அப்படின்னு நினைக்கிறீங்க சிபிசிஐடி? ஏன்னா நீங்க போலீஸ் வேண்டாம், சிபிசிஐடி விசாரிக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் உங்க தரப்புல இருந்தா வைக்கப்படுது. சிபிசிஐடி வராங்க, அவங்க விசாரிக்கிறாங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்றாங்க, இதுல சந்தேகம் இருக்கு அப்படின்றீங்க. என்ன நோக்கமாக இருக்க முடியும் நினைக்கிறீங்க நீங்க? சிபிசிஐடி யாருன்னு கேக்குறேன், இல்ல சிபிசிஐடி யாருன்னு கேக்குறேன், மாநில அரசாங்கத்துடைய போலீஸ் தானே. இல்ல சிபிசிஐடி விசாரணை வேணும்ன்ற கோரிக்கை உங்க தரப்புல இருந்தா வந்துச்சு. இல்ல நாங்க என்னன்னாக்க இப்ப டிஎஸ் இப்ப அவங்கள ஃபர்ஸ்ட் நான் கடிவாளம் விட்டுங்க, இதுல நிறைய பேக்ரவுண்ட் இருக்கு. அந்த மக்கள் சொல்றாங்க அந்த குடிநீர் தொட்டியை நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும். முதல்ல என்ன நடந்துச்சுன்னா அந்த பகுதியிலிருந்து அந்த பிசி தரப்புல இருந்தா அந்த மக்களுக்கு குடிநீர் வருது. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு குடம் தான் வருது, எங்களுக்கு தண்ணி பத்தலன்றாங்க. அப்ப அந்த காவிரி நீர் நீக்கு தொட்டுறதுக்காக தான் அந்த தொட்டி கட்டப்பட்டிருக்கு, இந்த மக்களுக்காக கட்டப்படல அந்த தொட்டி. அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா இந்த தொட்டி சும்மா கிடக்குது, இதுல நாங்க பயன்படுத்திக்கிறோம் தான் இந்த மக்கள் தண்ணியை பயன்படுத்திக்கிறாங்க. என்ன நோக்கம்னு நினைக்கிறீங்க திருக்கதிர்? என்ன நோக்கம்னு நினைக்கிறீங்க? பல நிறைய தீண்டாமை கொடுமைகள் இருக்குங்க, டே ஒன்ல இருந்து அவங்க அட்ரஸ் பண்றாங்க. அதெல்லாம் என்ன நோக்கமாக இருக்கு? அவங்களுடைய இடத்தை ஆக்கிரமிப்பு சந்தேகங்களோட ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்றாங்க உங்க தரப்புல சொல்றீங்கல்ல, என்ன நோக்கமாக இருக்க கூடும் நினைக்கிறீங்க? உங்களுடைய அனுமானம் என்ன? இல்ல 2 ஆண்டுகள்ல அந்த குற்றப்பத்திரிக்கை இப்ப எஸ்சிஎஸ்டி ஆக்ட் பிரகாரம் நான் சொல்ல வரேங்க, டாக்குமெண்ட்டை வந்து விக்டிம் கொடுக்கணும், இது ஆக்ட்ல சொல்லப்படுது. இந்த கேஸ் வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. விக்டிம் அண்ட் விட்னஸ் ரைட்ஸ் இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா டே டு டே என்ன நடக்குதுன்றத சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ன்றாங்க. 2 ஆண்டுகள் ஆச்சுங்க, ஒரு டாக்குமெண்ட் கூட கொடுக்கல. 3 முறை நினைக்கிறீங்க என்ன நோக்கமாக இருக்க கூடும் என்னோட கேள்வி கேக்குறோம். இது பக்கா காழ்ப்புணர்ங்க, இது அரசியல் தான் நான் சொல்ல வரேன். என்ன இருக்க போது, அவன் 20-26 வீட்டுக்காரன், அவன் என்ன அவங்க ஒரு சொற்பமா இருக்கான், கைய வைக்க முடியும், மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய ஜாதியை கைய வச்சிட முடியுமா? சரி, அரசியல் தலையீடு இருக்கு அப்படின்றீங்க. திமுக குற்றச்சாட்டு விரும்புறேன். சரி, அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். திரு ராஜகம்பீரன் தொடர்ந்து பேசலாம். ஓட்டு தான் திரு கதிர் தொடர்ந்து பேசலாம். திரு ராஜகம்பீரன் அப்பாஸ், அரசியல் தலையீடு தான் காரணமா? கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் எடுத்துட்டாங்க விசாரணைக்கு. எப்போ சப்மிட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துமே அதுல இத்தனை சந்தேகங்களை திரு கதிர் அவர்கள் எழுப்பி இருக்காரு. அதுல கண்டிப்பா அரசியல் தலையீடு இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அரசியல் தலையீடு தான் முதல் கட்டமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அவர்கள்தான் குற்றவாளியா என்பதை நிரூபிக்க வேண்டும், நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும். அதனால முதல் கட்ட விசாரணையிலே அவர்களுக்கு அதிருப்தி இருக்கிறது, அது விசாரணை முறையிலே அதிருப்தி இருக்கிறது என்பதை அவர் கதிர் போன்றவர்கள் சொல்றாங்க. அந்த கருத்துல ஒருவேளை உண்மையும் இருக்கலாம். ஆனால் அரசுக்கு உள்நோக்கம் இருக்கிறது என்று சொல்வது ஏற்புடைய கருத்தாக நான் பார்க்கல. ஏன்னா திமுக எப்பொழுதுமே ஆதிக்க சாதிகளுக்கு பின்னால், இடைநிலை ஆதிக்க சாதிகளுக்கு பின்னால் இயங்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக அதனுடைய பயணம் எப்பொழுதுமே இருந்தது இல்லை. கடந்த காலங்களிலே தலித் பஞ்சாயத்து தலைவர்கள் பதவியேற்க முடியாத நிலை இருந்த போதெல்லாம் கடந்த காலங்களிலே கலைஞர் ஆட்சியிலே
அந்த கிராமங்களுக்கெல்லாம் கூடுதல் நிதியெல்லாம் கொடுத்து அதை வந்து பாதுகாக்கக்கூடிய பணிகளை கடந்த காலங்களிலே செய்திருக்கிறார்கள். இப்பொழுதுமே அவர்களுக்கு வந்து ஒரு சமூக நீதி பார்வை வந்து இருக்கிறது. ஒருவேளை இந்த விசாரணையிலே இவர்கள் குறிப்பிடக்கூடிய பின்னடைவு இருக்கும் என்றால் அது நிர்வாக ரீதியான சிக்கல் என்றுதான் அதை புரிந்து கொள்ள முடியுமே தவிர இதை அரசியல் ரீதியாக ஒரு உள்நோக்கத்தோடு தான் அணுகிறார்கள் என்று சொல்ல முடியாது. தமிழ்நாடு அரசு வந்து ஒரு உள்நோக்கத்தோடு இதை அணுகுகிறது என்ற குற்றச்சாட்டு என்பது வந்து அதாவது வந்து இதை வந்து திருமாவளவன் போன்றவர்களோ வேறு யாருமே இதை வந்து சொல்லலை. இது சமூக நீதி அரசு, நான் வந்து விசாரணை வந்து எங்களுக்கு திருப்தியாக இல்லை என்கிற கருத்தை தான் அவங்க சொல்றாங்க. அதனால அரசின் மீது உள்நோக்கம் கற்பிப்பது. காவல்துறை மேல அவங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. காவல்துறை யாருக்கு கீழே இயங்குதுன்னு கேள்வி வருது. காவல்துறை வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கீழே தான் இயங்குது, அரசுக்கு கீழே தான் இயங்குது. அது எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு புதிய செய்தி கிடையாது. ஆனால் வந்து காவல்துறையிலே பணிபுரிபவர்கள் எல்லாருக்குமே வந்து சாதியற்றவர்களாக இருப்பார்களா அல்லது சாதி மனநிலை கொண்டவர்களாக இருப்பார்களா என்பது ஒவ்வொரு காவல் நிலையங்கள்லையுமே நமக்கு தெரியும். பல இடங்கள்ல பிசிஆர் கூட பதிவு செய்ய மாட்டாங்க, ஏதாவது பாதிக்கப்பட்டா கூட பதிவு செய்ய மாட்டாங்க. அப்ப ஒவ்வொரு தனி மனித ரீதியான அவங்களுடைய நடவடிக்கை அதுல என்னவாக இருக்கிறது? இவங்க சொல்றாங்க ஒரு 7 நாள் கழிச்சு வந்து அந்த இதை வந்து அந்த கழிவை வந்து டிஎன்ஏ செய்து அந்த அதற்கான பரிசோதனை செய்தார்கள் என்கிற கருத்தை அவங்க சொல்றாங்க. அப்ப சிபிஐ விசாரணைக்குள் வந்தாலுமே கூட இந்த சாட்சியங்கள் இந்த எல்லாமே ஒரு பின்னடைவான ஒரு சூழல் தான் இதுல இருக்கக்கூடும். அப்ப இதுல வந்து அரசு வந்து சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற அரசுக்கு அழுத்தம் தருவது என்கிற அந்த கருத்தை நான் வந்து ஏற்கிறேன். அதே சமயத்தில் அரசுக்கு இதுல வந்து உள்நோக்கம் இருக்கிறது, அரசு வந்து பட்டியலின மக்களை வந்து பாகுபாடாகத்தான் பார்க்கிறது என்கிற உள்நோக்கம் வந்து ஏற்புடைய கருத்தாக நான் கருதல. இதுவரைக்கும் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அமைச்சரோ இது தொடர்பாக கருத்து சொல்லியிருக்காங்களா? இல்ல, எப்பொழுதுமே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான கருத்துக்களை வந்து பேசுகிற வழக்கம் வந்து கிடையாது. அது வந்து ஏற்கனவே பிற கட்சிகள் இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் எல்லாம் வந்து அந்த சார்பு நிலையான அரசியல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கிறது கடந்த காலங்களிலே. திமுகவை பொறுத்த வரையில லோக்கல் இஷ்யூவாக ஒரு சிலருக்கு வந்து ஜாதிய ரீதியான ஆட்கள் வந்து அந்த ஜாதி பின்னணியோடு இயங்கியவர்கள் என்று சில விஷயங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் கட்சி வந்து அதை அங்கீகரித்தது மாதிரியோ அரசு வந்து அதை வந்து அங்கீகரித்தது மாதிரியான எந்த தகவலையும் நம்ம உறுதிப்பட சொல்ல முடியல. சாதி ரீதியாகவோ அவங்களுக்கு ஆதரவாகவா எதிராகவா கருத்து சொல்லியிருக்காங்களா அப்படின்றத நான் கேட்கல. ஜஸ்ட் அட்ரஸ் ஆவது பண்ணியிருக்காங்களா? இல்ல, அவங்க வந்து உண்மையான குற்றவாளியை நோக்கி அந்த விசாரணையில ஏதோ ஒரு பின்னடைவு இருப்பதாகத்தான் இவங்க சொல்றாங்களே தவிர அந்த விசாரணை முறையில வந்து அவங்களுடைய அதிகாரிகள் வந்து அவர் ஏற்கனவே குறிப்பிட்டார், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வந்து சித்திரவதை செய்தார், இதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் இந்த குற்றத்தை என்று சொன்னார் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவர் பதிவு செய்கிறாரு. அப்போ விசாரணை முறைகள்ல ஏதோ சில பின்னடைவுகள் இருந்திருக்கிறது. ஏன்னா இது வந்து ஒரு தனி மனித ஒரு வன்முறை மாதிரியான ஒரு செயல், இது ஒரு தனி மனிதனுடைய ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல். இது வந்து நம்ம கடந்த காலங்களில் தென் மாவட்டங்களில் சாதி கலவரம்லாம் நடந்திருக்கிறது, கும்பல் வன்முறைகள்லாம் நடந்திருக்கிறது, தருமபுரியிலாம் தீ வச்சு கொளுத்துனாங்க. அது மாதிரியான ஒரு இடத்துல தான் நம்ம வந்து அரசு இயந்திரம் என்னவாக வேலை செய்கிறது என்று நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த இடத்துல வந்து அப்படி அந்த கோணத்தில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தாக்கல் செய்தது சிபிசிஐடி. திரு கதிர் அவர்களும் குறிப்பிட்டார், மாநில அரசுடைய கட்டுப்பாட்டுல தானே சிபிசிஐடியும் இருக்கு. அப்ப அதற்கான பொறுப்பு அவங்களுக்கும் இருக்குன்னு தான் அர்த்தம். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாலும் அதிலேயும் பல பின்னடைவான நிரூபிக்கப்படாத பல வழக்குகள் இருக்கிறது என்பதை ஏற்கனவே விசிக தலைவர் கூட மேற்கோள் காட்டியிருக்கிறார். கடந்த காலங்களில் வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொன்னதற்கு சிபிஐ விசாரிக்க முடியாத பல வழக்குகள் இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை அவர் கடந்த காலத்தில் பதிவு செய்திருக்கிறார். இன்றைய சூழல்ல அவங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை வரவில்லை என்பதை தான் இது காட்டுகிறது. இது ஒரு நிர்வாக சிக்கலாக நான் பார்க்கிறேன். திரு பாவலன், சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திரு திருமாவளவன் கோரிக்கை முன் வச்சிருக்கார். சிபிசிஐடி விசாரிக்கும் போது என்ன தகவல் கிடைத்ததோ அதே தான் சிபிஐ விசாரிக்கும் போதும் கிடைக்கும், இதுல என்ன புதுசா இருக்க போதுன்னு அவர் சொல்றாரு. இந்த கருத்தை ஏற்கிறீங்களா? உலகத்தில் வேறெங்கும் நடக்காத வன்கொடுமைகள் இந்த நாட்டில் தான் நடக்குது. குடிநீரின் மலத்தை கலப்பது, வாயில் சிறுநீரை பாய்ச்சுவது, வாயில் மலத்தை திணிப்பது, மலத்தை கரைத்து மேலே ஊற்றி விடுவது, இது போன்ற வன்கொடுமைகள் இந்தியாவில் தான் நடக்குது, வேறு எந்த நாட்டிலும் நடக்காது. அது அப்படியே இருக்கட்டும், ஒரு தகவலுக்காக நான் சொல்கிறேன். எங்கள் கட்சியோட நிலைப்பாடு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த வேங்கையவியல் தொடர்பாக ஒரு சிபிசிஐடி வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுறாங்க. அதில் 3 பேர் குற்றவாளிகள், அந்த 3 பேருமே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அவங்க ஒரு தீர்மானத்துக்கு வர்றாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா அந்த வழக்கு வந்து விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருந்தே சிபிசிஐடி காவல்துறை வந்து முதல்ல வந்து சாதாரண லோக்கல் போலீஸ் விசாரிக்கும் போதே வந்து ஒரு தரப்பை விட்டுட்டு விசாரிக்க வேண்டியவர்களை விட்டுட்டு இந்த தரப்பு ஆட்களே போட்டு நெருக்கடி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் தான் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக தான் எங்கள் தலைவர் தான் வந்து சிபிசிஐடி விசாரணை கேட்டு முதலமைச்சர்கிட்ட கேட்கும்போது
இப்போ கடந்த 2023 14/1/2023 தான் சிபிசிஐடிக்கு வந்து ஆர்டர் போடுறாங்க. அந்த டேட்டில் தான் சிபிசிஐடி. இப்போ சிபிசிஐடி மேலே ஒரு நம்பிக்கை வச்சு தான் நாங்கள் வந்து அந்த வழக்கை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் பொதுவாகவே காவல்துறைக்கு ஒரு இது இருக்குது. எப்படின்னா, எப்போதுமே தலித்துகளுக்கு ஆதரவாக எந்த வழக்கையும் முடிக்கவே மாட்டாங்க. ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டம் அட்ராசிட்டிஸ் ஆக்டில் பாதிக்கப்பட்ட நபர் கூட போய் வந்து ஒரு வழக்கு கொடுத்தா கூட உடனே வந்து எஃப்ஐஆர் போட்டு பாதிக்கப்பட்டவரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. மொத்தமா காவல்துறை மேல அந்த குற்றச்சாட்டை சுமத்திட முடியுமா? இது அவங்க மேல இருக்கிற நம்பகத்தன்மை குறைக்கிற மாதிரி ஒரு எஃப்ஐஆர், ஒரு பாதிக்கப்பட்ட தலித் ஒரு கம்ப்ளைண்ட், என்னை வந்து இவன் அடிச்சிட்டான், என்னை வந்து இழிவுபடுத்திட்டான், என்னை அசிங்கமா பேசிட்டான், எனக்கு வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுத்தா கூட உடனடியாக SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்டில் காவல்துறை வழக்கு போட்டதா சரித்திரமே கிடையாது. தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுக்க அதான் நிலைமை. ஒரே சமூகத்துக்குள்ள சண்டை அடிதடி அப்படின்னா உடனடியாக எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. ஒரு ரூரல் பகுதியில், கிராமத்து பகுதியில் ஒரு பாதிக்கப்பட்ட தலித் காவல் நிலையத்தில் போயிட்டு புகார் கொடுத்தா அங்கே என்ன நடக்கும்னு நான் சொல்லிடுறேன். அவன் எந்த தெரு, அவன் பேரு தெரிஞ்சுக்கிறாங்க, சாதியை தெரிஞ்சுக்கிறாங்க. அது இப்ப பிரச்சனை இல்லை. ஒரே நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். சிபிசியோட மனநிலை தான், அதுக்காக நான் சொல்ல வரேன். போலீஸோட சைக்காலஜி தான். இவன் எந்த தெரு என்ன சாதின்னு தெரிஞ்சுக்கிட்டு. ஆமா, இப்ப எங்க தலைவர் வந்து தெளிவா அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, சிபிசிஐடி மேல எங்களுக்கு தமிழ்நாட்டு காவல்துறை நம்பிக்கை இல்லை, அதனால நாங்க சிபிஐ விசாரணை நாங்க கேட்கிறோம். சிபிஐ நாங்க கடந்த காலத்தில் சிபிஐ போலீஸ் கூட நாங்க இது ஒரு கிரிட்டிசிசம் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கு மக்களுக்கு நாங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறோம் அப்படின்றது சொல்ல வேண்டிய இடத்துல விடுதலை சிறுத்தைகள் இருக்கு. ஏன்னா எங்களுடைய நாங்க சாதி ஒழிப்புக்காக கட்சி நடத்திட்டு இருக்கோம். சாமானிய மக்களுடைய அரசியல் எழுச்சிக்காக கட்சி நடத்திட்டு இருக்கோம். இப்போ அந்த மக்களுக்கான நம்பிக்கையா இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளும் எங்க தலைவரும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு இருக்கு. அப்ப நாங்க வந்து தொடர்ந்து சிபிசியுடைய ஒருதலை பட்சமான விசாரணையை நாங்க முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போயிருந்தோம். எங்க தரப்பு ஆட்களையே அவங்க துன்புறுத்துறாங்க, ஒத்துக்கு சொல்லி வந்து வற்புறுத்துறாங்க. அதுல முத்துகிருஷ்ணன்ற உட்பட 3 பேர். அந்த 3 பேரையுமே வந்து நீங்க ஒத்துக்கிறணும், முரளி ராஜா, சுதர்சன், நீங்க தான் குற்றவாளிகள். ஏன் அப்படின்னா, அந்த சம்பவம் வந்தப்போ அவங்க தான் அந்த தொட்டிக்கு மேலே ஏறி போய் பார்க்குறாங்க, அவங்க தான் வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ நீங்க தானே மேலே போய் பார்த்தீங்க. தண்ணீர் திறந்து விடப்படுகிறது, தண்ணீரில் வந்து ஒரு துர்நாற்றம் வருது, அப்போ ஏதோ ஒன்று தண்ணீரில் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் மேலே ஏறி பார்க்குறாங்க. அப்போ மேலே ஏறி பார்த்து இதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவர்கள் எப்படி குற்றவாளியாக இருக்க முடியும்? இப்போ அந்த குடும்பத்தை, குற்றம் சாட்டப்பட்ட இந்த 3 பேருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த தண்ணியை பிடிச்சி தான் சமைக்கிறாங்க, குடிச்சிருக்காங்க. அப்போ அவங்க வந்து மலத்தை கலந்துருந்தாங்கன்னா அவங்க எப்படி வீட்டில் அந்த தண்ணியை பயன்படுத்த முடியும்? அவங்க எப்படி குடிக்க முடியும்? அவங்க எப்படி வீட்டில் அந்த தண்ணியை பிடிச்சி சமைக்க சொல்ல முடியும்? எவ்வளவு பெரிய சிபிசிஐடி எவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க. இல்ல, அதுக்கான அறிவியல் பூர்வமான ஆதாரத்தோட தான் நாங்க சொல்றோம் அப்படின்னு டிஎன்ஏ டெஸ்ட்ல சொல்றாங்க இல்லையா? இப்ப இந்த கொடுக்கப்பட்ட அறிக்கையில டிஎன்ஏ அப்படி நம்பகத்தன்மை இல்லாத ஒரு ஆதாரத்தை, நம்பகத்தன்மை இல்லாத ஒரு ஆதாரத்தை நீதிமன்றத்துல சிபிசிஐடி போன்ற ஒரு அமைப்பு கொடுக்குமா? ஆய்வறிக்கையின்படி தான் இந்த 3 பேரே குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு சிபிசிஐடி அறிக்கையில எங்கேயுமே இல்ல. நீங்க வந்து 300க்கும் மேற்பட்டவர் நீங்க விசாரிச்சிருக்கீங்க, 100க்கும் மேற்பட்டவர் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கீங்கல்ல. அப்ப டிஎன்ஏ டெஸ்ட் வெளியிடுங்க. சிபிசிஐடி கொடுத்துருக்கீங்க, அறிக்கையில் கொடுத்துருக்கீங்கல்ல, நாங்க வந்து டிஎன்ஏ டெஸ்ட் படி தான் இந்த 3 பேரை குற்றவாளியா நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றது நீங்க சொல்லுங்க. ஏன் சொல்லல? உங்க அறிக்கையில ஏன் காட்டல? இது என்னன்னா, சிபிஐ வழக்கு கேட்டு இது நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்துருச்சு. அப்ப சிபிஐ போயிருமோ, இந்த வழக்கு கையை விட்டு போயிருமோ, தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நெருக்கடி வந்துருமோ. இன்னொரு பக்கம் வந்து விஜய் வந்து அங்க போறேன்னு சொல்லியிருந்தார். அப்போ ஒரு நெருக்கடி வருது தமிழ்நாட்டு காவல், இங்க இருக்கக்கூடிய சிபிசிஐடி காவல்துறைக்கு ஒரு நெருக்கடி வருது. அப்போ அவசரமா இது வந்து ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்ட்டு தான் இதை வந்து இந்த 3 பேர் தான் குற்றவாளி அப்படின்றாங்க. எப்பயுமே இந்த சாதிய கட்டமைப்போடு கொண்ட இந்த இந்திய சமூகத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பெரும் குற்றத்தை அது எப்பவுமே வந்து பட்டியல் சமூக மக்கள் மேல தான் திணிப்பாங்க. ஒரு பட்டியல் சமூக மக்களுக்காக பேக்வர்ட் கிளாஸை பகைச்சிக்காது அரசு, வருவாய்த்துறை, காவல்துறையோ. இது வந்து நான் திமுகன்னு சொல்ல வரல, அதிமுக தான் போறது. அரசுனா எல்லாம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதுங்க தனி பியூரோக்ரசி, இண்டிபெண்டன்டா இயங்குவாங்க. இப்ப முதலமைச்சர் வந்து காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் இருந்தா கூட முதலமைச்சரை மீறி காவல்துறை தன்னிச்சையா இயங்கும். இது அதிமுக ஆட்சிக்கும் பொருந்தும், திமுக ஆட்சிக்கும் பொருந்தும். இண்டிபெண்டன்டா இயங்குவாங்க. சிபிசிஐடி ஆதாரத்தை நீதிமன்றமும் பார்ப்பாங்க இல்லையா? இப்ப நம்ம தருமபுரியில 3 கிராமங்கள் எரித்து அடித்து நொறுக்கப்பட்டது, தீ வச்சு கொளுத்தப்பட்டது. அன்றைக்கு முதலமைச்சர் வந்து ஜெயலலிதா அம்மையார் தான். அதுக்கு ஜெயலலிதா அம்மையார் நம்ம பொறுப்பு சொல்ல முடியாது. காவல்துறை தன்னிச்சையா முடிவு எடுக்கிறாங்க. அவங்க வந்து எப்பவுமே வந்து ஆன்டி தலித்,
காவல்துறை வருவாய்த்துறை எப்போதுமே ஆண்டி தலித். சரி, காவல்துறை நேற்று வழக்கு பதிவு செஞ்சு இன்னைக்கு ஆதாரத்தை சப்மிட் பண்ணல. 2.5 ஆண்டுகளாக இந்த விஷயம் நடந்துட்டு வந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி உங்களால குற்றவாளிகளை ஏன் கண்டுபிடிக்க முடியல? இது அவசரமா ஏன் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் மேல திணிக்கிறீங்க? சரி, நம்ம ஒரு சில காவலர்கள் அப்படின்னும் போது ஒட்டுமொத்தமான காவலர்கள் மேலே நம்ம குற்றச்சாட்டு வைக்கலாமா அப்படின்றது சரி கிடையாது. ஒரு எஃப்ஐஆர் சொல்லுங்க. எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட்ல பாதிக்கப்பட்ட இளைஞன் ஓடி போய் ரத்தம் சொட்ட சொட்ட காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய எந்த ஆட்சி வந்தாலும் காவல்துறை ஒட்டுமொத்தமா காவல்துறை ஆண்டி தலித்துங்க. ஆண்டி தலித்துகளுக்கு எதிராக தான் இங்க காவல்துறை முழுக்க இயங்கிட்டு இருக்கு. ஒரு வழக்கு சொல்லுங்க. இப்ப இங்க பாருங்க. சரி, இந்த ஜனவரி 16ஆம் தேதி உசிலம்பட்டி பக்கத்துல இருங்க, நான் ஒரே ஒரு சம்பவம் சொன்னேன். உசிலம்பட்டி பக்கத்துல சங்கம்பட்டின்னு ஒரு ஊர்ல திருவிழாக்கு ரேடியோ போட்டிருக்காங்க. அந்த பையன் அந்த பாட்டை கேட்டு ஆடினதுக்காகவே அவனை அடிச்சு துன்புறுத்தி கொடுமைப்படுத்திருக்காங்க. எஃப்ஐஆர் போடல. சரி சரி, எஃப்ஐஆர் ஒரு போடல. சிலர்னால ஒட்டுமொத்தமா 20 பேர் நம்ம பேசலாம். 2 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டாங்க. நம்ம பேசலாம். நம்ம அடுத்தவங்களுக்கான நேரம். அரசியல் தலையீடு இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை தான் முன் வச்சிருக்காங்க. அப்படிதான் பார்க்கணுமா இத? ஏன்னா சிபிசிஐடி இத்தனை நாட்கள் விசாரிச்சு ஆதாரங்களோட, அறிவியல் பூர்வமான ஆதாரங்களோட தான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்கோம்னு சொல்றாங்க. ஒருவேளை அது தவறாக இருந்தால் அதை பார்க்கக்கூடியதும் நீதிமன்றம் தான். அதனால பாதிக்கப்பட போடியதும் சிபிசிஐடி தான். அப்படி இருக்கும்போது தவறான தகவல்கள் அப்படி கொடுக்க முடியுமா? திரு அக்னீஸ்வரன், உங்ககிட்ட தான் என்னதுக்கு பிரகாஷ் சார் நினைச்சிட்டேன். உங்களை தான் பார்த்துட்டு இருக்கு. சரி, ஓகே. அதாவது இங்கு பேசின ராஜகம்பீரன் அப்பாஸ் அவர்களும் நம்மளுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளரும் ஆட்சி அதிமுக ஆட்சியில அப்படித்தான் ஏங்க. இன்னைக்கு தலைப்பு வேங்கை வயல். வேங்கை வயல்ல இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்படி செயல்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நீங்க பேசணுமே ஒழிய எல்லா ஆட்சியும் அப்படித்தான், காவல்துறையே அப்படித்தான், அது வேற. உங்களுடைய பார்வை அப்படியாக இருக்கலாம். ஆனால் இந்த தலைப்பு என்று வருகிற போது 397 சாட்சியங்கள், 196 கைபேசிகள், 87 டவர்கள், 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொலைபேசி இணைப்புகள், இவைகள் எல்லாம் 2022 நடந்த சம்பவத்தை 2023 குற்ற புலனாய்வு துறைக்கு மாற்றிய தமிழக அரசு 2025 அது குற்ற இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிறகு நீங்கள் காவல்துறையில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா சிபிஐ வந்தால் அதைத்தானே விசாரிக்கும். அதை மட்டும் நம்புவீங்களோ? அப்போ நீங்கள் மாநில அரசை நம்பலன்னு சொன்னா நீங்கள் கூட்டணியில் தொடர்ந்து இருக்கிறீர்களே, அப்ப இது யாருக்காக? அந்த மக்களுக்காகவா அல்லது மாநில அரசை காப்பாற்றுவதற்காகவா? என்ன இது முரண்பாடா தெரியல. இது ஒரு புறம். அடுத்து இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முரளிராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன் இவர்கள் 3 பேரும் கைது செய்யப்பட்டார்களா, பிணையில் வந்தார்களா அல்லது முன்ஜாமீன் கேட்டிருக்கிறார்களா என்பதை தாண்டி இதில் முரளிராஜா என்பவர் ஒரு ஆயுதப்படை அதிகாரியாக, காவல்துறை அதிகாரியாக இருக்கிறாரே, இதுவரைக்கும் நீங்கள் பணியிடை நீக்கம் செய்தீர்களா இல்லையா? அல்லது அந்த அரசு துறை சார்பாக அவரை ஏதாவது விசாரிச்சீங்களா? இல்லையே. நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க பார்த்துட்டு அதற்கு பிறகு உறுதி செஞ்ச பிறகுதான் நடவடிக்கை எடுக்க முடியும். அப்ப 2022 இருந்து இன்றைக்கு பேசக்கூடிய தமிழ்நாட்டுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மரியாதைக்குரிய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இவ்வளவு நாள் காலதாமதம் ஆச்சே, இதற்கு ஏன் நீங்கள் பொறுப்பேற்க கூடாது, அதனால் நாங்கள் கூட்டணிக்கு நெருக்கடி தருகிறோம் என்று என்றைக்காவது பேசியிருக்கிறீர்களா? சமூக நீதி குழு போச்சு, உயர் நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் குழு போச்சு, இன்னைக்கு சிபிசிஐடி தாக்கல் செய்திருக்கிறது. அவர்களுடைய பணியை செவ்வனே செய்திருக்கிறார்கள் என்றுதான் நீதிமன்றம் நம்பி சென்னை உயர் நீதிமன்றம் இதை சிபிஐக்கு மாற்றாமல் மாநில அரசு நீங்க போய் புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் பார்த்துக்குங்கன்னு சொல்லிச்சா இல்லையா? இன்னொரு விஷயம், குற்றவாளி யாரும் சொல்லல, அது கடைசிதான் தெரியும். குற்றவாளி இந்த 3 பேர் தானா? ரைட். அப்போ உண்மை குற்றவாளியை கண்டறிய வேண்டும் என்று இதே நீங்க டிஎஸ்பி அதிமுகவோட ஸ்டாண்டா, அதிமுகவோட நிலைப்பாடா நான் கேக்குறேன். குற்றம் சுமத்தப்பட்ட இது திமுக கூட்டணியுடைய நிலைப்பாடா? இந்த 3 பேர் குற்றவாளிகள்
இந்த இங்க மூன்று பாருங்களேன், பேரும் குற்றவாளி இவங்க என்றது மூணு பேரும் அதிமுக பேசும்போது நான் அமைதியா இருக்கணும். சரி. ஆனா நான் பேசும்போது மட்டும் இவர் பேசினார். அதிமுக இது எப்படி? நிலைப்பாடை மட்டும் ஒரு நிமிஷம் இருங்க. முடிச்சிட்டு. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மூன்று பேர் தான் குற்றவாளி என்றது அதிமுக நிலைப்பாடை சொல்லுங்க. திராவிட மாடல் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை விசிக எப்போதும் ஏற்றுக்கொண்டிருக்கிறதா? இது இருந்து பாவம் சொல்லுங்க. திராவிட மாடல் அதிமுக அடங்குங்க. ஏங்க திராவிட மாடல் அதிமுக வருங்க. இவர் எப்படி திராவிட சித்தாந்தக்குள்ள மாடல்னா ஓடுறாரு? அதிமுக வந்தா திமுக அதிமுக ரெண்டும் தான் திராவிட மாடல். இதுக்கு நான் பதில் சொல்லனா அடுத்த அந்த பெரியாருக்குள்ள சீவானி அப்படி ஆரிய மாடலா? இல்ல, நம்ம அதிமுக இந்த ஆரிய மாடலா? உடனே அப்படி சொல்லுவாங்க. அதிமுக ஆரிய மாடலா? இந்த விஷயத்துக்கு திராவிட மாடலா? சொல்லுங்க. வேங்கை வயல் அதிமுக ஆரிய மாடலா? வேங்கை வயல் ஆரிய மாடலா திராவிட மாடலா? எது? நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க. அதிமுக வேங்கை வயல் ஆரிய மாடலா திராவிட மாடலா? பாவனன் சொல்லுங்க. அடுத்து நான் போய் சொல்றேன். இருங்க. இதெல்லாம் என்ன வேலை? திராவிட மாடல உங்க நான் இப்பொழுது கேட்பது அதிமுக பொறுப்பு சரி, தான். இருங்க, அவர் முடிச்சிட்டு, அவர் முடிச்சிட்டு. அதிமுக பொறுப்பு தான் அது. எது ஏன் கண்டிச்சிருக்கீங்களா? எது கண்டிச்சிருக்கீங்களா? போராட்டம் நடத்துறீங்களா? கூட்டணியில நீங்க இருப்பீங்க. பழனிசாமி போராட்டம் நடத்திருக்காரா? கூட்டணியில நீங்க இருப்பீங்க. கூட்டணியில நீங்க இருப்பீங்க. அவர் முடிச்சிட்டோம். சொல்லுங்க. டாஸ்மார்க் மாநாடு நடத்துவீங்க. கூட்டணியில நீங்க இருப்பீங்க. அதிமுக என்ன நிலைப்பாடு? சட்டமன்றத்துல பேசுனாங்களா? ஒருங்க. அதிமுக சட்டமன்றத்துல பேசுனாங்களா? வேங்க வயல் சம்பவத்தை அதிமுக சட்டமன்றத்துல பேசுனாங்களா? வீதிக்கு வந்து போராடுனாங்களா? போராட்டம் நடத்தியதா சட்டமன்றத்தில் பேசியதான்றதா அவரோட கேள்வி. இதுக்கு அந்த இப்ப வந்து நீதிமன்றத்துல போட்ட வழக்கு இன்னைக்கு குற்ற இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மாநில குற்ற புலனாய்வுத்துறை. அதுதான் இன்றைக்கு இவர் பேசக்கூடிய அரசியலை அரசாங்க இயந்திரத்தோடு ஒப்பிட்டு பேச வேண்டும். அதுதான் நான் வந்திருக்கிறேன். இது நடந்துச்சா? ஏன் பாஜக ஆதரிக்கல? அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது. இல்ல, இன்னைக்கு இப்பொழுது நான் கேட்பது விசாரணை வேணும்னு திரு ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த விவகாரத்துல சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லியிருக்காரு. வேங்கை வயல்ல இதுவரைக்கும் சட்டமன்றத்தில் எழுப்பியோ அல்லது போராட்டம் நடத்தியோ அதிமுக ஏதாவது ஸ்டெப் எடுத்துச்சா அப்படின்னு கேட்கிறார். அதுதான் கேள்வி. ஆளுகிற கூட்டணியில் இருக்கிற நீங்களே 13 கட்சிகள் கேட்டீங்களா? கேட்டிருந்தால் 3 ஆண்டு காலம் ஆளுகிற அரசு மௌனம் சாதிக்குமா? போராட்டம் நாங்க நடத்திருக்கோம். போராட்டம் நடத்தியும் 3 ஆண்டு காலம் ஆகியிருக்கிறதுன்னா அதிமுக சொன்ன மட்டும் நடந்துருமா என்ன? ஆக கூட்டணி வலுவாக இல்லை. கூட்டணி வலுவாக இல்லை. ஒரு சொல்லாமலாம் கிடையாது. பெயர் அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இவங்க கொண்டு போனா வேற விதமா என் பேச்சை திருச்சி கொண்டு போயிருவாங்க. அது என்னுடைய நோக்கம் அல்ல. இப்போ மாநில சிபிசிஐடி குற்ற புலனாய்வுத்துறை கேட்டது யார்? விசிக தான் கேட்டுச்சு. மாநில அரசு ஒப்புக்கொள்ள இப்ப பாத்தீங்களா? தமிழக அரசை கேட்டது விசிக, கேட்டோ மாநில அரசு ஒத்துக்கொண்டது. மாநில அரசு குற்றப்புலனாய்வுத்துறை குற்ற இறுதி தாக்கல் பண்ண பிறகு அதுல நம்பிக்கை இல்ல. சரி, நாளைக்கு சிபிஐ வருதுப்பா. சிபிஐ குற்ற புலனாய்வு இறுதி அறிக்கை கொடுத்ததுக்கு பிறகு புலனாய்வுத்துறை மீது நம்பிக்கை இல்லை என்றால் எங்கே போவது இந்தியாவில்? சொல்லுங்க. யாரைத்தான் நம்புவீர்கள்? ஆனால் கூட்டணி மட்டும் திமுகவினுடைய கரங்களை நாங்கள் இறுக பற்றிக் கொள்வோம். என்ன சார் நீதி இது? இதுதான் சமூக நீதியா? சரி, அதிமுக என்ன செஞ்சது அப்படின்ற ஒரு கேள்விதான் அவரு எழுப்பியிருந்தாரு. அதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். திரு பிரகாஷ், சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்கிறாங்க. சிபிஐ சென்றாலும் இதேதான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் தான் முன்வைக்கப்படுது. அப்படிதான் நடக்குமா? சிபிஐ இல்ல சிபிசிஐடியோட விசாரணையில ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா உங்களோட தரப்புல? அதாவது இது வந்து முதல் கோணல் முற்றும் கோணல்ன்ற மாதிரி தான்மா. அதாவது சில அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகள் வந்து அரசையும் பல டைம்ல பாதிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்காக டெல்லி வரைக்கும் ப்ரெஸ் மீட் நடத்தி டெல்லி ப்ரெஸ் கிளப்பில் ப்ரெஸ் மீட் நடத்தினவர் திருமாவளவன். அப்போ வழக்கறிஞர் பார்வேந்தன் ஒருத்தர் இருக்கார். அவர் மூலமாக தான் இந்த இஷ்யூ வந்து பெருசாக கொண்டு போனாங்க. அப்போது ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து நம்ம பாப்பா மோகன் ஸ்ரீமதிக்கு ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் அவர் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அதாவது இப்போ இவர் சொல்கிறார் இல்லையா, எவிடன்ஸ் கதிர், அந்த ஒரு இன்சிடெண்ட் கோபிகா ஸ்ரீ அப்படின்ற ஒரு குழந்தை வந்து அந்த தண்ணீரை குடித்து அது வந்து பாதிக்கப்பட்டதுன்னு அந்த அவருக்கு நான் சொல்கிறேன். இட் வாஸ் அது எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருந்தது வந்து இட் வாஸ் அ கண்டாமினேட்டட் வாட்டர். அது வந்து மலம் கலந்த தண்ணீர் அப்படின்லாம் சொல்லலை. இட் வாஸ் அ கண்டாமினேட்டட் வாட்டர் அப்படின்றது தான் சொன்னாங்க. ஆனால் அந்த வாட்டரை இவங்க வந்து தாசில்தார் மேஜிஸ்ட்ரேட்டு எல்லார் முன்னாடியிலையும் அந்த வாட்டரை திறந்து விட்டுட்டாங்க. They never taken it for forensic laboratory analysisக்கு வந்து அவங்க சோதனை பண்றதுக்கு முன்னாடியே திறந்து விடப்பட்டது. அந்த வாட்டர் வந்து இட் இஸ் an offense. இப்போ ஒருத்தன் கொலை பண்ணுறான்னு வைங்களேன், கொலை பண்ணுறான்னா எந்த கத்தியை யூஸ் பண்ணுறான், எப்படி யூஸ் பண்ணுறான், எங்கே குத்துறான், எது பண்ணுறான், அதுக்கான
ஒரு டீட்டெயில்டு விஷயங்கள் வந்து இருக்கணும். அதுதான் வந்து ஒரு கிரிமினாலஜியோடைய பேசிக். ஆனால் அந்த வாட்டர் வந்து திறந்து விடப்பட்டதுன்னு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து பாப்பா மோகன் வந்து ஒரு வைப்ரண்ட் ப்ரெஸ் மீட்டில் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். இப்போ இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் வந்து ஜஸ்ட் லைக் ஸ்ரீமதி மாதிரி தான். இந்த பசங்க தான் வந்து இதை வெளியில் சொல்கிறாங்க, எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஸ்ரீமதி விஷயத்தில் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணப்பட்ட அந்த அந்த பெண்ணுக்காக கொதிச்செழுந்த 600 தலித்துகள் அவங்க வந்து இன்றைக்கும் சிறையில் வந்து பாதிக்கப்பட்டு உள்ளே இருந்தாங்க. அந்த மாதிரி தான் இந்த விஷயங்கள் வந்து பெரிய அளவுக்கு போகுது. இல்ல அது தொடர்பாக செல்போன்ல அழிக்கப்பட்ட ஆதாரங்கள்லாம் நாங்க ரிட்ரைவ் பண்ணிருக்கோம், அதெல்லாமும் சமர்ப்பிச்சிருக்கோம், அதுல பேசின விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே சிபிசிஐடி என்ன சொல்றாங்க அப்படின்னு. அதெல்லாம் புனையப்பட்டதா இருக்குமா என்ன உங்களோட? இல்ல அப்படிலாம் நான் சொல்ல புனையப்பட்டதா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. தே வில் கோ ஆன் ரெக்கார்ட். இப்போ இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, கருப்பு முருகானந்தம், தடா பெரியசாமின்னு 2 பிஜேபிக்காரங்க, அவங்க தான் முதல்ல இந்த பசங்க தான் இந்த அஃபென்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தியரியை இந்த பிஜேபி ஆட்கள் தான் முதல்ல வந்து அங்கே உட்காந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அந்த இதுக்கு தான் போகிறாங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா, இந்த முத்தையான்னு பஞ்சாயத்து தலைவர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு ரொம்ப நெருக்கமானவர், அதிமுக அமைச்சர். அவரை இதுவரைக்கும் எந்த சூழ்நிலையும் விசாரிக்கல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவங்க தான் குற்றம் சாட்டப்பட்டவர்கள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, சொல்கிறதெல்லாம் கரெக்டுனா அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அவங்களுக்கு டெக்னிக்கல் எவிடன்சஸ் இருக்கும். நாளைக்கு சிபிஐக்கு போனாலும் அதுதான் நிற்கும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வரைக்கும் அவங்க கைது செய்யப்படலை. தே வர் நாட் அரெஸ்டட் ஆர் டிடெயின்ட். ரைட்டா, முன்ஜாமீன் வாங்கினதா கேட்டாங்களா? அவங்க வந்து இப்போது இது வந்து ஒரு சமுதாயத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அஃபென்ஸு. இந்த அஃபென்ஸை பண்ணதா இன்னைக்கு சார்ஜ் ஷீட்டில் சொல்லப்படுற ஆட்களை வந்து நீங்கள் ஏன் கைது பண்ணலை? இதெல்லாம் வந்து லேப்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நிறைய லேப்சஸ் வந்து இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த லேப்சஸ் எல்லாம் தான் வந்து சிபிஐக்கு நான் கூட சிபிஎம் சண்முகம் தோழரை கேட்டேன், தோழர் நீங்கள் சிபிஐ விசாரணை கேட்குறீங்களே தோழர், எந்த சிபிஐ தோழர்? அது வந்து இன்னைக்கு இருக்கிற சிபிஐ மேலே தான் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையேன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நான் வாச்சாத்தி சம்பவத்தையே சிபிஐ விசாரணைக்கு தான் உள்ளாக்குனா அந்த சிபிஐ தான் விசாரிச்சது. இன்னைக்கு வேற வழி இல்லை, இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பாடி. ஏன்னா அவங்களுக்கு நம்பகத்தன்மை இல்லை, ஆனாலும் சிபிஐ நாடுறாங்கன்னு நாடுறாங்க. அதாவது அப்படியே சொல்றாரு அவரு. அதுக்கப்புறம் ஜுடிஷியரி கண்ட்ரோல்டு இன்வெஸ்டிகேஷன், ஒரு தனி நீதிபதி தலைமையில் இந்த வழக்குகள் போயிட்டு இருக்கு. ஹைகோர்ட் வந்து மானிட்டர் பண்ணுது. அது இல்லாமல் இப்போ சிபிஐ கேட்டு இங்கே கேஸும் போட்டிருக்காங்க. இது எல்லாமே போட்டு எல்லாமே மானிட்டர்டு எல்லாமே நடக்குது. இதில் வந்து இன்னைக்கு சடனாக வந்து இவங்க இந்த இளைஞர்கள் தான் குற்றவாளிகள் அப்படின்னு இவங்க வந்து சொல்றாங்க. பத்திரிகையில அவங்க 3 பேர் பெயர்ல சேர்த்ததுல சந்தேகம் இருக்கா? எனக்கு சந்தேகம் இல்லை, எனக்கு எந்த விதத்திலையும் சந்தேகம் இல்லை. இதுல வந்து இன்னும் நிறைய பேர் வந்து விசாரிக்கப்படணும். உதாரணத்துக்கு முத்தையா, அந்த பஞ்சாயத்து தலைவர், அவங்க அந்த பெண்ணுடைய பஞ்சாயத்து தலைவியா இருக்கிறவருடைய கணவர், அவரை வந்து கண்டிப்பா விசாரிக்கணும். அவர் வந்து அதிமுக காரர். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு. இது வந்து அங்க இருக்கக்கூடிய தலித்துகள் வந்து ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி தான், கம்மி தான் அவங்க. ஆனால் மற்ற பெரும்பான்மை ஜாதிகள் வந்து அதிகம். இதே வந்து ஒரு பெரும்பான்மை சாதி செய்து தலித்துகள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா போயிடும். இப்போ தலித்துகள் செய்து தலித்துகள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு வரும்பொழுது கொஸ்டின் எங்கன்னா, இந்த கோபிகா ஸ்ரீ வந்து கண்டாமினேட்டட் வாட்டரில் தான் அந்த குழந்தைக்கு வந்து பாதிக்கப்பட்டதுன்னு வந்தது இல்லையா, அதுக்கு என்ன பதில்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. நிறைய பேர் வந்து விசாரிக்கப்பட வேண்டியிருக்கு. இது இன்னும் போக வேண்டியிருக்கு. இது எண்டு கிடையாது. எப்படி ஸ்ரீமதி விஷயத்துல விரைவு அறிக்கையை தாக்கல் பண்ணிருக்காங்கன்றீங்களா? ரொம்ப குயிக்கா பண்ணிருக்காங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இது வந்து பொலிட்டிக்கல் பிரஷர் தான். பொலிட்டிக்கல் பிரஷர்ல தான் அவங்க பண்ணிருக்காங்க. இது வந்து இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் கிடையாது. பட் இன்வெஸ்டிகேஷன் ஹஸ் பீன் டன். பட் இந்த பசங்க தான் அதை செஞ்சாங்கன்றதுக்கான விஷயங்கள் என்பது இல்லை. ஏன்னா
இந்த பசங்க செஞ்சிருந்தாங்கன்னா இவங்க ஆல்ரெடி கைது செய்யப்பட்டிருப்பாங்க. அரசியல் அழுத்தம் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்பட பேசு தொடர்கிறது. திரு பாவலன், வேங்கை வயலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க. அங்க ஒரு நிலை இருக்கு, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, அதுல சில சந்தேகங்கள் இருக்கு. இன்னைக்கு 8 விசிக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, உள்ள நுழைந்துதாங்க. அங்க ஒரு நிலைமையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு தானே காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க. இல்லை, இப்போ அங்கே இந்த குற்றப்பத்திரிக்கை அப்படின்றது தவறான ஒரு செயலாக இருக்குது. பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே இந்த வழக்கை திசை திருப்பக்கூடாது அப்படின்னு தான் அந்த ஊர் திசை திருப்பனதா இல்லையான்னு முடிவு செய்ய வேண்டியது நீதிமன்றம் தானே. இல்லை, இருக்கட்டும். ஊர் மக்கள் அந்த வேங்க வயலை சார்ந்த பட்டியல் சமூக மக்கள் இன்னைக்கு உண்ணாநிலை போராட்டத்தை தொடங்கிட்டாங்க. எங்கள் கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் அதை போய் பார்வையிட போனப்போ அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. புதுக்கோட்டையில் எங்கள் கட்சியை சேர்ந்தவங்க ஒரு 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் பண்ணாங்க. அவங்களையும் காலையில் கைது பண்ணி ஒரு திருமண மண்டபத்தில் வச்சுருக்காங்க. எங்களுக்கு என்னென்னா, எங்கள் மக்கள் எங்கள் கட்சியை நம்பிட்டு இருக்காங்க, எங்கள் தலைவரை நம்பிட்டு இருக்காங்க. இப்போ எது உண்மை அப்படின்றது நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஒரு பொறுப்புள்ள கட்சி, எங்கள் தலைவர் ஒரு பொறுப்புள்ள தலைவர், எல்லோருடைய நம்பிக்கை பெற்ற தலைவர். இதில் யார் குற்றவாளி அப்படின்றத நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்கள் இதில் எப்படியாவது உண்மையை வெளியே கொண்டு வரணும் தான் தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மாதத்துக்கு ஒரு முறை எங்கள் தலைவர் சந்தித்து, ஏன்னா எங்களுக்கு நிறைய நெருக்கடி வந்தது. வேங்க வயலில் என்ன பண்ணீங்க, வேங்க வயலில் என்ன பண்ணீங்க, ஏன் திமுக கூட்டணியில் இருக்கீங்க, திமுக கூட்டணி விட்டு வெளியே வாங்கன்னு அந்த ஒரு இஷ்யூ வச்சு எங்களுக்கு அட்டாக், எங்கள் மேலே அவ்வளோ விமர்சனம் வந்துச்சு. இதுக்காகவே நாங்கள் முதலமைச்சரை பார்த்து அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தோம். சிபிசிஐடி கேட்டது நாங்கள் தான், அதை கொண்டு தான் தொடர்ந்து இன்றைக்கு மறுபடியும் முதலமைச்சர் சந்திக்கிறதுக்கு எங்கள் தலைவர் அறிவிச்சிட்ருக்காரு. இது எப்படியாவது தமிழ்நாடு அரசே இதை சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போகணும் அப்படின்றது சிபிசிஐடி இந்த விசாரணை எங்கள் மேலே எங்களுக்கு அவங்க கொடுத்த அறிக்கையில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றது தான் எங்கள் தலைவர் தெளிவாக அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அந்த ஊர் மக்களே இப்போ அந்த 3 பேர் குற்றம் சுமத்தப்பட்ட 3 பேரோட நடவடிக்கைகளில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அந்த ஊர் மக்களே பிடிச்சி கொடுத்துருப்பாங்க. இவனுக்கு செஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு பிடிச்சி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த 3 பேருக்கு ஆதரவாக அந்த ஊரை திரண்டு இன்றைக்கு உண்ணாநிலை போராட்டத்தை, சாகுமுறை உண்ணாநிலை போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அப்போ யாருக்காக, எதற்காக இந்த வழக்கம் அவசரமாக நீங்கள் முடிச்சிங்க? மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயலுங்க. இதில் உண்மை குற்றவாளிகளை நாட்டு மக்களுக்கு அறிவிக்கணும். இவன் தான் உண்மையான குற்றவாளின்னு அறிவிக்கணும். அவனுக்கு சட்டத்தின்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுதான் ஒரு காவல்துறையோட கடமை, நீதிமன்றத்தோட கடமை. சரி, திரு பிரகாஷ், நீங்கள் குறிப்பிட்ட அரசியல் அழுத்தம் இதுதானா? இல்லை, அதாவது பொலிட்டிக்கலாக நிறைய ப்ரெஷர் இருக்குது. வேங்கை வயல்ன்றது இந்த கவர்மெண்ட் மேலே ஒரு பெரிய கர்ஸாக நீடிக்குது. அப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுன்றது இவங்களுடைய விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது முதலமைச்சர் யாரை கேட்பார்? டிஜிபியை கேட்பார், என்னங்க ஆச்சு அப்படின்னு. டிஜிபி யாரை கேட்பார்? சிபிசிஐடியை கேட்பார், என்னங்க ஆச்சு, என்ன விஷயம் அப்படின்னு. அப்போ அவங்களோட ஃபைண்டிங்ஸ் என்னன்றதை பார்த்து இருக்குது. இப்போ இந்த பிரச்சனையை இப்படியே நீங்கள் விட்டுக்கிட்டே போவீங்கன்னா இதுக்கு ஒரு எண்டு இல்லை. ஸோ இதில் என்ன நீங்கள் ஃபைண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் சார்ஜ் ஷீட்டாக ஃபைல் பண்ணுங்கள். அது தொடர்பான வழக்கு ஹைகோர்ட். இந்த விஜயோட அறிவிப்பு ஏதாவது பங்கு இருக்கா? வேங்கை வயலுக்கு நேரடியாக போக போறாரு அப்படின்ற மாதிரியான விஷயமும் அரசுக்கு கூடுதல் அழுத்தமா? அப்படி இல்லை, அவர் பரந்தூர் போயே ஒன்றும் நடக்கல மேடம். பரந்தூரே போய் வேனில் முன்னாடி ஜெயலலிதா வெள்ள இதுக்கு போனாங்களே, மாண்புமிகு வாக்காளர் பெருமக்களேன்னாங்களே, அந்த மாதிரி தான். ஸோ அது ஒன்றும் விஜய் இங்கே போயிட்டு இதில் ஒரு இஷ்யூவாக அது கிரியேட் ஆகுமான்றது தெரியல. எனக்கு நம்பிக்கையில் நான் பரந்தூரையும் பார்த்தா அது இல்லை, அது அழுத்தமா மாறாது, அது ஒரு இஷ்யூவாக மாறாது. ஆனால் வேங்கை வயல்ன்றது ஒரு கேர்ஸ், ஒரு சமூகத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட அநீதி. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மலம் கலந்த குடிநீர் தான் கொடுக்கப்படும் அப்படின்றது பீகாரில் ஓகே, யூபியில் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, தாழ்த்தப்பட்ட மக்களை கொடுமைப்படுத்துவாங்க, அங்கெல்லாம் ஓகே. அதே விஷயம் திராவிட மாடல் அரசுக்குள்ளே அது நடக்குது அப்படின்றது இந்த அரசுக்கு ஒரு அவமானம். ஸோ அதில் உண்மையை கண்டுபிடிக்கணும். அதில் என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிங்களோ அதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கன்றதான் பொலிட்டிக்கல் ப்ரெஷர். சரி, அந்த ஒரு அரசியல் அழுத்தம் தான் இருக்குன்றீங்க. திரு அக்னீஸ்வரன், அதிமுக தரப்புல திரு ஜெயக்குமார் அவர்கள் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கார். திரு எடப்பாடி அவர்கள் மற்ற விஷயங்களை முன்வைத்து போராடும் போது, அண்ணா பல்கலைக்கழகம் மாதிரியான விஷயத்தை யார் அந்த சார் அவ்வளவு நாள் போராடின மாதிரி வேங்கை வயல் பத்தி எந்த ஒரு இடத்துலயுமே பேசாததுக்கான காரணம் என்ன? ஒன்று, ஒருவேளை சிபிசிஐடி விசாரணை நடக்குது அப்ப நம்ம பேசக்கூடாது அப்படின்னு அவர் இருந்தார்னா, இப்போ அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்காங்கல்ல, இப்பவும் எந்த ஒரு தகவலும் வரலையே அவர் தரப்புல இருந்து. நீதிமன்றத்தினுடைய விசாரணையில் இருக்கிற போது
எந்த ஒரு அரசியல் கட்சியும் அதுக்கு பதில் கூற முடியாது. கூறாமல் இருப்புதான் அரசியல் நாகரிகம் அப்படின்னு நான் பார்க்கிறேன். இப்ப பாஜக விசிக்கெல்லாம் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு வலியுறுத்தலையும் முன்வைக்கலையா? நீங்க திருக்காட்டுப்பள்ளியில லாவண்யா மரணத்தை கூட பண்ணினீங்க. சிபிஐ விசாரணையில என்ன சொன்னாங்க? இல்லை, அது மதமாற்றம் ஒரு காரணம் இல்லைன்னு சிபிஐ சொல்லுச்சு. அதே சிபிஐ இப்ப கொடுத்துருமா? சரி, மரியாதைக்குரிய விசிக கட்சியினுடைய தலைவர் சிபிஐயும் அமலாக்கத்துறையும் மதமாற்றம் கிடையாது இருக்கட்டும், சிற்றெண்ணை வளர்ப்பு சிபிஐ கொடுத்து உண்மை, மதமாற்றம் கிடையாது இருக்கட்டும். நீங்க பாஜகவா அதிமுகவா? ஏங்க நீங்க விசிகவா திமுகவா? நீங்க விசிகவா திமுகவா? இருங்க நீங்க கேட்டதா சொல்லுங்க. நீங்க விசிகவா திமுகவா? வந்து சிபி விசாரணை நீங்க அதுக்கு பதில் சொல்லிருங்க பகலவன். இருங்க, நீங்க விசிகவா திமுகவா? இருங்க, இப்ப நான் பேசும்போது மட்டும் அப்படினா நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நான் பேசும்போது மட்டும் நீங்க குறிக்கிறீங்கன்னா, நீங்க நான் பேசும்போது மட்டும் குறிக்கிறீங்கன்னா உங்க நோக்கம் என்ன தெரியுமா? நான் பேசும்போது மட்டும் குறுக்கிடுறீங்கன்னா மாநில அரசை கேட்பதற்கு இவர்களுக்கு எந்த விதமான தார்மீக பொறுப்பும் இல்லாமல் சிபிசிஐடி கேட்டது நீங்கள் தான். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுடைய பார்வையிலே சிபிஐ எல்லாம் வந்து நம்பிக்கை இழந்து விட்டது, அவர்கள் மத்திய அரசினுடைய கைப்பாவையாக இருக்கிறார்கள் என்று சொல்லுவதும் நீங்கள் தான். இன்றைக்கு சிபிசிஐடி வேண்டாம், எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லுவதும் நீங்கள் தான். அப்ப உங்கள் நிலைப்பாடு என்ன? ஒற்றை நிலைப்பாடா இல்லையா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீதிமன்றம் தான் சொல்ல வேண்டும். இவர்கள் 3 பேர், மரியாதைக்குரிய நக்கீரன் பிரகாஷ் சார் எதுலயுமே தெளிவா வெட்டு 1 துண்டு 2 நடிப்பாரு. இதுல என்ன அழகா சொன்னாரு பாருங்களேன். இந்த 3 பேரையும் ஏன் கைது செய்யப்படவில்லை என்றால் அவர்கள் குற்றவாளி இல்லை அப்படின்னு யாரு? நீதிமன்றம் தானே சொல்லணும். சிறப்பு நீதிமன்றம் தீர்வு சொல்லணும். சரி, சென்னை மாண்புமிகு உயர் நீதிமன்றம் இல்லை, இந்த விசாரணை தொய்வு இருக்கிறது, அதனால் நீங்கள் போட்ட வழக்கு ஏற்றுக்கொண்டு சிபிஐ குற்ற புலனாய்வுக்கு மாத்திரம் ஏன் சொல்லல? சரி, அதிமுகவின் நிலைப்பாடு என்ன இந்த விஷயத்துல? நீங்க அதிமுக என்ன சொல்றேன், கூட்டணி கட்சியினுடைய நிலைப்பாட கேட்க மாட்டேங்கிறீங்க. முதலமைச்சருக்கு கீழே தான் குற்ற புலனாய்வு துறை இருக்கு. குற்ற புலனாய்வு துறை யார்கிட்ட இருக்குது? தமிழ்நாடு முதலமைச்சர் தான் இருக்குது. அப்ப திமுக விடுதலை சிறுத்தைகளை உங்களுக்கு எதற்காக வைத்திருக்கிறார்கள் என்றால் கூட்டணிக்காகவா, கொள்கைக்காகவா? விசிகாவோட நிலைப்பாடு திருமாவளவன் சொல்றாரு சிபிஐ விசாரணை வேணும். இருங்க திரு எடப்பாடி அவர்கள் சொல்லல, அதுதான் உங்ககிட்ட கேள்வியா கேக்குறேன். நீதிமன்ற தீர்ப்பு தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தீர்ப்பு. அதனால இன்னைக்கு வந்து குற்ற புலனாய்வு துறை மாநில அரசு நம்பல, நாளைக்கு சிபிஐ ஒரு குற்ற இறுதி அறிக்கை போடுவாங்க, அதையும் நம்பல. அடுத்து என்ன செய்வது? அதுக்கு பாவலன் சுருக்கம். ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு. முதல் முறையா நாங்க அந்த ஊருக்கு போயிட்டு அந்த மக்கள் மத்தியில நம்பிக்கை கொடுக்கிற அளவுக்கு ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்தினோம், மருத்துவ முகாம் நடத்தினோம். எங்க தலைவர் போயிட்டு அங்க உள்ள வீடுகளே சாப்பிட்டாரு. அடுத்து புதுக்கோட்டையிலேயே வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்ட தலைநகர்கள் நாங்கள் தான் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். பொறுப்புள்ள எதிர்கட்சி ஒண்ணுமே செய்யல. நாங்க திமுக கூட்டணியில் இருந்தாலும் நியாயம் கிடைக்கணும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். டாஸ்மார்க்குக்கு நியாயம் கிடைச்சிருச்சா? மது ஒழிப்பு மாநாடு நியாயம் கிடைச்சிருச்சா? கள்ளக்குறிச்சிக்கு முதலமைச்சர் போராடுங்க, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சிக்கு தமிழ்நாட்டுல நாங்க மாநாடு போடுறோம்ல, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கூட்டணியில மாநாடு போடுறோம். நீங்க மாநாடு போடுறீங்களா? நீங்க மாநாடு போடுறீங்களா? நீங்க மாநாடு போடுறீங்களா? கேட்கல. கள்ளக்குறிச்சிக்கு கள்ளக்குறிச்சிக்கு கூட்டணியில இருந்தாலும் போராட்டம் நடத்துறோம், மாநாடு போடுறோம். நீங்க மாநாடு போடுங்க. விசாரணை வேணும் அப்படின்னு திரு கதிர் அவர்கள் குறுக்கிட விரும்புறாரு. திரு கதிர், நான் உங்ககிட்ட வரேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம தொடர்ந்து பேசலாம். இல்லைங்க, இது தமிழ்நாட்டில் நிறைய அட்ராசிட்டிஸ் நடந்திருக்கு. ஒரு ஒட்டுமொத்த தலித் மக்கள் அவங்க மழை தண்ணியை குடிச்சிருக்கிறாங்க. மழை தண்ணி குடிக்கப்பட்ட அந்த மக்களையே நீ தான் குற்றவாளின்னு சொல்கிற இடம் இருக்குது பாருங்கள். இது மிக மோசமான அபாயகரமான பாலிடிக்ஸ். இதை சாதாரணமாக இது நிர்வாக பிரச்சனைன்னு நான் கடந்து போக விரும்பலை. இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு பொறுப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். டே 1லேருந்து நான் வேங்கவேலுக்கு இது மாதிரி 7-8 முறை எங்கே போயிட்டு வந்திருக்கேன், ரிசர்ச் பண்ணியிருக்கோம். 2-3 தடவை ஹைகோர்ட்லேயே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப மோசமான அபாயகரமான செயல். இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் பொறுப்பு இல்லைலாம் சொல்ல முடியாது. திமுக அரசு இதுக்கு உடந்து நான் சொல்ல வரேன். இதை வந்து வெறும் என்ன சொல்கிறது, இது வந்து போலீஸ் விட்டுட்டாங்க அப்படிலாம் எடுத்துக்க முடியல என்னால். சரி, இந்த அரசாங்கம் வந்து போலீஸ் மந்திரி யார்? சிஎம் தானே. நான் கேட்குறேன், இதுவரை வேங்கவேலுக்கு முதலமைச்சர் போனாரா?
இந்த ஸ்பாட்டுக்கு போனாரா? ஒவ்வொரு கள்ளச்சாராய மரணத்துக்கெல்லாம் போக முடியல. முதலமைச்சர் போனதெல்லாம் எதிர்பார்க்கறதெல்லாம் இது வந்து பொலிட்டிக்கலா மோட்டிவேட்டட் ஸ்பீச். இல்ல பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் ஸ்பீச் இது. இல்ல பொலிட்டிக்கலி இவர் கார்னர் பண்ணி பேசுறாரு இவர். சரி சார், நான் இது இவரோட நோஷன் எல்லாமே எனக்கு தெரியும். இவர் யாருன்றதே எனக்கு தெரியும். இவரோட நோஷன் என்னன்னு தெரியும். இது வந்து பொலிட்டிக்கலி கார்னர்ட் ஸ்பீச் இது. முடிச்சிட்டோம். சரி சரி, நான் நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நான் உங்கள்கிட்ட பேச முடியும். நான் இந்த வாதம் வந்து பர்சனல் கிடையாது. உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குன்னா அதை நீங்க சொல்லிட்டு போங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அதனாலதான் சொல்றேன். SC/ST ஆக்டை பொறுத்தவரை முதலமைச்சர் இருங்க சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க பேசும்போதா பேசுறேன் நானு. சிஎம் யாருன்னா SC/ST ஸ்டேட் லெவல் விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரி கமிட்டியோட சேர்பர்சன் சிஎம். நான் சிஎம்மா சொல்ல, அவர் தான் மாநில அளவில் SC/ST வன்கொடுமைக்கான விழிக்கண் கண்காணிப்பு குழு தலைவர். அவர் அதுக்காக சொல்ல வரேன். இது ஒரு மோசமான ஒரு அட்ராசிட்டிஸ் நடந்திருக்கு. நீங்க ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் விஷயத்துல நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்கன்னு உலகத்துக்கே தெரியும். தலித் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற அந்த குரலை வந்து நீங்க கொண்டு போயிட்டு அது ஒரு பொலிட்டிக்கலைஸ் பண்றது. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க பாருங்க, உங்க திமுக விசுவாசத்தை நீங்க தனியா கட்டுங்க. அதை பத்தி நான் விரும்பல. என்ன பொறுத்தவரை சார், நான் என்ன சொல்றேன், நீங்க ஏதாவது பண்ணிட்டு போங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு ஸ்டேட் லெவல் விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரி கமிட்டியோட சேர்பர்சன் முதலமைச்சர். நான் அந்த இடத்துல பேசுறேன். நான் முதலமைச்சராக கூட வச்சு பேசல. நீங்க உடனே பர்சனலா என்ன அட்டாக் பண்ணாதீங்க. இவரை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்க அட்டாக் பண்ணாதீங்க. என்னை பத்திலாம் என்ன தெரிய போகுது, நான் அதை பத்தி நான் பேச விரும்பல. நான் கேட்கறது, இது SC/ST ஆக்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்தில் நின்று இருக்கணும்னு சொல்றேன். இது எங்களுடைய வேண்டுகோளா பலமுறை ஆர்டிக்கல் எழுதப்பட்டிருக்கு. முதலமைச்சர் வாங்கன்னு பலமுறை எழுதப்பட்டிருக்கு. ஒரு முதலமைச்சர் இப்படி ஒரு ஒட்டுமொத்த மக்களும் மழை தண்ணியை குடிச்சிருக்கும் போது அவர் போய் இருந்தாருன்னா மிகப்பெரிய ஆறுதலா இருந்திருக்கும். இதுதான் வந்து விரும்புறோம். 1 2 கோரிக்கை. இப்ப அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவர் CBCID அவங்க குற்றச்சாட்டு இது யாருக்குன்னா, SC/ST வழக்கில் விசாரணை பண்ணி SC/ST மக்களே குற்றவாளி. உலகத்தில் எங்கேயுமே நேஷனல் லெவலில் நான் நிறைய SC/ST கேஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். உலகத்தில் SC/ST கேஸ் ஹேண்டில் பண்ணி அவனையே குற்றவாளி ஆக்கி வச்சிருக்காங்க. அதுவும் எங்க சிறப்பு SC/ST நீதிமன்றத்தில். இது ஒரு பெரிய விந்தையான வழக்கு. இது நான் தான் சொல்ல வரேன். சரி, நீங்க சார்ஜ் ஷீட் கொடுத்துட்டீங்க, குற்றப்பத்திரிக்கை தான் நீங்க கொடுத்துருக்கீங்களே தவிர அது ட்ரூத் கிடையாது. அது நீதிமன்றம் கண்டிப்பா சொல்றேன். திரு கதிர், அடுத்தடுத்த நிலைகள்ல அந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரங்களுடைய உறுதித்தன்மை குறித்து நீதிமன்றம் முடிவு செய்யும். அதை பத்தி நம்ம பேசலாம். திரு அப்பாஸ், உங்களுடைய இறுதி கருத்து. இது திமுக அதிமுக பிரச்சனை அல்ல. இது வந்து சமூகத்தினுடைய ஒரு மிக மோசமான ஒரு சாதிய மனநோய் குறித்த ஒரு பிரச்சனை. காவல்துறையில் வந்து பல சாதி ஆதிக்க மனநிலை கொண்டவர்கள், இடைநிலை ஆதிக்க சாதிக்காரர்கள் வந்து பெரிய அளவிலே வந்து ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்கிற கள யதார்த்தத்தை இதில் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. எப்பொழுதுமே நம்ம வந்து ஒரு காவல்துறையின் தலைவர் அல்லது ஒரு அரசியல் கட்சி, ஒரு ஆளுங்கட்சி மீதான குற்றச்சாட்டை நம்ம சொல்லுகிற போது காவல்துறையிலேயே நிறைய சீர்திருத்தங்கள் தேவைப்படுகிறது. ஏன்னா அவர் மனித உரிமை ஆர்வலருக்கு தெரியும், நிறைய காவல்துறையினுடைய அத்துமீறல்களை நம்ம நடந்து முடிந்த பின்பு நம்ம தொடர்ந்து கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறோமே தவிர காவல்துறையினுடைய அத்துமீறல் என்பது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இது வந்து நிச்சயமாக தமிழ்நாடு அரசு ஒரே ஒன்று குறுக்கீடு பண்ண விரும்புறேன். சுருக்கமா இருக்காது, சொல்லுங்க சார். இல்ல, நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் சார். இல்ல, ஒண்ணு நான், அதாவது 1999 மேலவளவு தாமிரபரணியில் 17 பேர் கொல்லப்படுறாங்க. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் இல்லைங்களா? நல்லா நினைச்சு பாருங்க. 17 தலித்துகள் கொல்லப்படுறாங்க. அதுவும் தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்த 17 பேர் போலீஸ் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. 1999 ஜூலை 23. இது வந்து கலைஞர் ஆட்சியில். அதே பரமக்குடிக்கு வாங்க. பரமக்குடியில் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் நடக்கும்போது 11 பேர் வந்து 7 பேர் கொல்லப்படுறாங்க. செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி 2011. இப்போ என்ன நடந்ததுன்னா, கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது ஏடிஎம்கே கேள்வி கேட்டாங்க. அங்கே வந்துட்டு நிறைய பேர் இறந்து போட்டாங்க, போலீஸார் வந்து துப்பாக்கி சூடு நடத்தியது வந்து மிக கொடுமைன்னு. கலைஞர் சொன்னார், போலீஸார் துப்பாக்கி சூடு நடத்தவில்லை என்றால் மிகப்பெரிய கலவரம் நடந்திருக்கும். ஆயினும் நீங்கள் கேட்பதனால் நான் ஜஸ்டிஸ் மோகன் தலைமையில் விசாரணை கமிஷன் போடுறேன்னாரு. அப்படியே காட்சி இங்கே மாறுது 2011. இப்போ கலைஞர் எதிர்கட்சியாக கேட்குறாரு, பரமக்குடியில் நடக்குதுன்ற போது அதே மாதிரி தான் அம்மையார் சொன்னாங்க, நான் ஜஸ்டிஸ் சம்பத் தலைமையில் ஒரு கமிஷன் போடுறேன் அப்படின்னாங்க. சம்பத் வந்து அம்மையார் சொன்னதை சொன்னார்,
மோகன் வந்து கலைஞர் சொன்னதை சொன்னார். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, தெரியுது இல்ல, நான் குறுக்கீடு பண்றது நான் நினைச்சுக்காதீங்க. இந்த ரிஃபார்மை யார் சரி பண்றது? போலீசிங் வந்து இவ்வளவு மோசமா இருக்குன்னா அது வந்து ஸ்டேட்டுக்கு பொறுப்பு இருக்குன்ற, அதனால சொல்லி காட்ட விரும்புறேன், வேற ஒண்ணும் இல்ல. மாநில அரசுக்கும் அதற்கு நிச்சயமாக தமிழ்நாடு அரசுக்கு இதுல பொறுப்பு இருக்கிறது. இந்த ஆட்சியின் மீதான களங்கத்தை அரசுதான் துடைக்க வேண்டும். இதற்கு வந்து நம்ம யாரை வந்து தனிப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய குற்றச்சாட்டாக இதை மாற்ற முடியாது. தாக்கல் பண்ணிருக்காங்க நீதிமன்றத்தில். அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன நடக்க போகுது என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நேர்பட பேச இதோடு நிறைவடைகிறது. பங்கேற்ற விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான